உன்னை காக்கிறதற்கும். படிங்க சீக்கிரமா. வழியில் உன்னை காக்கிறதற்கும். வழியில் இந்த 2024 இந்த வருடத்தின் வழியில் உன்னை பாதுகாப்பதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதமான இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கைத்தட்டி சோதரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முன்னாடி ஒரு தூதன் செல்லுகிறார். சோத்ரம். எத்தனை பேர் நம்புறீங்க? சோத்ரம். எனக்கு முன்னாடி ஒரு தூதன் போறார். என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, என்னை காப்பாற்றுவதற்கு, வழிகளெல்லாம் என்னை காப்பாற்றுவதற்கு, என்னை பாதுகாப்பாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எனக்கு ஒரு தூதன் முன்னே செல்கிறார். நம்புறீங்களா? கை தூக்கி அள்ளி சொல்லுங்க. இந்த 2024 ஒரு தூதன் முன் செல்லுகிறார். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஓ ஹல்லேலூயா. வரபலக வரபலரபா சாதி கதரபலரபா. ஜீசஸ். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதிப்பேன். கர்த்தர் நம்முடைய சபைக்கு சொன்ன வார்த்தை, நான் உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ஒரு தூதன் உங்களோட வந்தார். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எந்த இடத்துலையும் பாதுகாப்பதற்காக கர்த்தர் உங்களை பத்திரமா கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெரிய தலைவர்கள் ஊருக்கு வந்தாங்கன்னா, பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது முதலமைச்சரோ வந்தாங்கன்னா, அவங்க பக்கத்தில் 2 பேர் இப்படி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. எதுக்கு? இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது வர்றானா தாக்குறான். அவரை காப்பாற்றுறதுக்கு 2 தூதர், 4-5 பேர், பிளாக் கேட்ஸ், பெரிய போலீஸ் அதிகாரிகள் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. 5 அடுக்கு 6 அடுக்கு அப்படி பாதுகாப்பு போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள விட நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு தூதர்கள் யார் வச்சிருக்கா? தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தூதர்கள் இந்த வருடத்தின் முழு நாட்களும் நம்மை பாதுகாக்க தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. 21 வசனம் படிச்சீங்கன்னா, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு என்ன செய்? செவி கொடு. அவரை என்ன செய்யாதே? கோபப்படுத்தாதே. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்? செவி கொடு. கர்த்தர் பேசும் போதெல்லாம் செவி கொடு. கர்த்தரின் உள்ளத்துல ஆண்டவர் பேசும் பொழுதெல்லாம் அவருக்கு என்ன செய்ய? செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. நம்முடைய செய்கைகள், நம்முடைய காரியங்கள் தேவனை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. நாட்டு மேலே கர்த்தர் கோபமாக இருக்கு மாதிரி. இன்னைக்கு பெரிய பெரிய சம்பவங்கள் ஜப்பானில் பாருங்கள். 1241 முறை பூமி எரிச்சு வந்திருக்குதான் இந்த புது வருஷத்தில். எத்தனை முறை சொல்லுங்க? இப்படி ஆடினது மட்டும் 1241 முறை ஆடி இருக்குதான். என்ன ஒரு அநியாயமா! ஏதோ பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி காங்கிரீட் வீடெலாம் கட்ட மாட்டாங்க. அவங்க வந்து மரத்தில் தான் கட்டுவாங்க, வீட்டில் தான். பூமி எரிச்சு வந்தாலும் உளுந்தாலும் சாகாத மாதிரி ஒரு சிம்பிளான வீடு தான் கட்டி வாழ்வாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புது வருஷத்தில் என்ன இந்தியாவிலையும் பருவம் வட மாநிலங்களும் அடிக்கடி என்ன வருது? நிலநடுக்கங்கள் வருது. பேப்பரில் தினந்தோறும் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் நம் நாட்டின் மேல் வராதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். அவரை என்ன செய்யாத? வாயத்திறங்க எல்லாரும். கோபப்படுத்தாதே. பொங்கல் வச்சு என்ன செய்யாதே? ஆமாம், பாஸ்டர்லாம் பொங்கலுக்கு பணம் வேறு தந்துருக்காங்க. சர்க்கரை, அப்புறம் என்னது
அரிசி வேறு தந்துருக்காங்க. என்ன பண்ணுறது அதெல்லாம்? ஹல்லேலூயா. ஒரு 1000 ரூபா செலவு, பணத்து செலவு, ஊசி போடுறதுக்கு, சளிக்கும் காய்ச்சலுக்கும் பணம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்ருங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சேராது இனிப்பு இந்த காலத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சொல். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, அவரை என்ன செய்யாத, கோபப்படுத்தாதே. என்ன செய்யாத, கோபப்படுத்தாதே. அவர் ஒன்றும் நாம் வச்சு அவர் சாப்பிட்ற அளவுக்கு அவர் பசியாக இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அது நிறைவு யாருடையது? என்னோடது. எல்லா மிருகமும் எல்லா சகலமும் எல்லாம் என்னோடது. நீ ஒன்றும் வச்சு எனக்கு தர வேண்டாம் அப்படிங்கிறார் கர்த்தர். படிங்க. அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே. என்ன செய்யாத, கோபப்படுத்தாத, டென்ஷன் பண்ணாத. இன்னைக்கு பேர் நிறைய பேர் ஆறாணிக்கு வரல, பேர் பொங்கல் அடிச்சிருச்சு அப்படியே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடிக்குது, இழுக்குது. ஸ்தோத்திரம். அதுலேயே இருந்து வந்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா மாடு கழுவ கூட்டிகிட்டு போனார். வருஷத்தில் ஒரு தடவை தான் மாடு குளிக்கும். என்னைக்கு? இந்த பொங்கல் அன்னைக்கு தான் குளிக்கும். பெரிய அப்பளம் தண்ணி பயங்கரமாக போகும். சோதரம். எனக்கு கழுவ போய் மாட்டை கழுவிக்கிட்டு இருந்தவர் எண்ணெய் விட்டுட்டார். நான் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தவன் ஆற்றுல எவ்வளோ தூரம் போயிட்டு அப்படி முழுகிட்டு கத்தவும் முடியல. தண்ணி வாய் நிறைய குடிச்சுவிட்டேன். எங்கள் அப்பா மாட்டை கழுவுனவர் திடீர்னு திரும்பி பார்த்தா நான் நடாத்தில் போயிட்டு இருக்கிறேன். அன்னைக்கே நான் போய் என் கதை முடிஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் மாட்டெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து என்ன தூக்கிட்டு வந்து காப்பாற்றிட்டார். கர்த்தருக்கு. அதுலேருந்து ஆற்று பக்கம் நான் போகவே, அது மாடு கழுவுற அன்னைக்கு போக மாட்டேன். ஒரு முறை பொங்கல் வைக்கும்போது எங்கள் பங்காளி மனைவி சேர்த்து போயிட்டாங்க அன்னைக்கு, இந்த பொங்கல் டைமில். அதனால் எங்கள் வீட்டில் அந்த மாட்டு பொங்கல் வைக்கிற வேலையே நின்று போச்சு. ஸோ வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறுத்திவிட்டாங்க. அப்புறம் இது வரைக்குமே அது இல்லை. எந்த வீட்டில் மாடுக்குது இன்றைக்கி பொங்க வைக்கிறது? கர்த்தருக்கு. எல்லாம் டிராக்டரு, வண்டி, என்னது காடு ஓட்டுறதுக்கு எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து விட்டது. மாடு கட்டிலாம் போர் அடிக்கிற பொழப்பே. மாடு எங்கே இருக்குன்னு இனிமேல் கண்காட்சியில் தான் போய் பார்க்கணும். சோத்திரம். அப்படி ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. எதிர்காலத்தில் பாருங்க. ஆகவே சோத்திரம். நீ அவரை என்ன பண்ணாத, கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பது இல்லை. ஆமா, ஆண்டவர் நாம் துரோகம் பண்ணக்கூடாது. வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இந்த புது வருஷத்தில் வச்சிருக்கிறார். நான் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை கற்பனைகளை கை கொண்டு வந்தேன், அவருக்கு துரோகம் பண்ணுதில்லைன்னு சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதம் சொல்கிறான். கர்த்தருக்கு நாம் இந்த புது வருஷத்தில் என்ன பண்ணக்கூடாது? வாயத்திறங்க எல்லாரும் துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம். ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? செஞ்ச நன்மைக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது. சோத்திரம். சில பேர் செய்வாங்க, அது ஆப்போசிட்டாக செய்வாங்க. அப்படி நாம் செய்யாதபடி கர்த்தருக்கு நன்றியாய் ஒவ்வொரு வாரமும் தேவனை வந்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு துரோகம் பண்ண கூடாது. என் நாமம் அவர் உள்ளத்தில் உள்ளது, தூதனானவருடைய உள்ளத்தில் உள்ளது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, நல்லா கேட்டு, நான் சொல்வதையெல்லாம் செய்வாயில், நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ செய்வாயாகில், நான் சத்துருக்களுக்கு சத்துருவாய், உன் சத்துருக்களுக்கு எப்படி இருப்பேன்? சத்துருவாயும், உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்க சத்துருக்களுக்கெல்லாம் சத்துருவா இருக்க போறாரு. உங்க விரோதிகளுக்கெல்லாம் அவர் எப்படி இருக்க போறாரு? விரோதியா இருக்கு. எத்தனை பேருக்கு சத்துரு இருக்குன்னு கை தூக்குனா எல்லாருமே தூக்குவாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? சத்துரு. வீட்டாரே உனக்கு சத்துரு. நான் உண்மையை சொல்றேன், சொந்தக்காரங்க தான் பெரிய சத்துரு. யாரு சொல்ல மாட்டீங்களா? சில சொந்தக்காரங்க, எல்லாரையும் நான் சொல்லல. பாருங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் கவனித்து பாருங்கள், யார் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க, யார் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்காங்கன்னு பார்த்தா யாராக இருப்பாங்க? அது சொந்தக்காரங்களா தான். ஆண்டு சொல்லிட்டாரு, நான் உன் சத்துருக்களுக்கு, நீ ஒன்று சத்துருவா வேண்டாம், ஆண்டவரே சத்துருவாக்கி உடைப்பார். அவருடைய வார்த்தை நல்லா கேட்டு அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவருக்கு காது கொடுப்போமானால் விரோதிக்கு விரோதியாயும் இருப்பேன். கர்த்தர்
நமக்கு யார் விரோதி எழும்புறாலும் அவங்களுக்கு ஏசப்பா விரோதி அனுப்பார். அல்லேலூயா. படிங்க. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியரும் உன்னை நடத்தி கொண்டு போவார். இந்த ஜனங்கள், விரோதிகள், எதிரி மக்கள், இவங்கெல்லாம் பாருங்க, ஏத்தியர் 7 ஜாதிகள், கானான் தேசம், இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு அதுதான். ஸ்தோத்திரம். அந்த நாட்டை தான் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அதனால தான் இது உங்கள் நாடு இல்லை, எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இன்னைக்கு சண்டை இஸ்ரேல் காசாவில் போர் நடக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரேல் நாட்டில் பாருங்கள், போர் நடந்தாலும் இப்போல்லாம் ஹமாஸ் தீவிரவாதிகள் எல்லாம் வந்து இஸ்ரேல் படைகிட்டெல்லாம் சரணடைகிறாங்க. எல்லாம் என்னடைகிறாங்க? சரணடைகிறாங்க. எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக நான் படையெடுப்பேன், குண்டை போடுவேன், ஏவுகணை தாக்குவேன்னு சொல்ல ஒரு நாடு கூட ஒன்று வாய் திறக்காமல் அப்படி அமைதியிட்டாங்க. இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்து 800க்கு மேற்பட்ட தீவிரவாதிகள் அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் இன்னர் ட்ரெஸ்ஸோடு அப்படி துப்பாக்கி குண்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே கையை தூக்கிட்டு எல்லாம் சரணடைகிறாங்க. எல்லாம் அப்படி வந்து அல்லேலூயா. இஸ்ரேல் நாட்டுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுறார் இஸ்ரேலுக்காக. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த போரெல்லாம் முடிவுக்கு வந்து விடும். ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ஆவியானவர், தூதனானவர் நமக்கு முன்னாடி சென்று, ஆமா ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாக நிற்கிற எல்லா சக்திகளையும் முறியடிப்பார். ஆமேன் சொல்லுங்க. வாயை திறந்து உன்னை நடத்தி கொண்டு போவார். ஸ்தோத்திரம். நடத்தி கொண்டு போவார். நீ யாரை கண்டு பயப்படுறீங்களோ அது நடுவில் நடத்தி கொண்டு போவார். வியாதி கண்டு பயப்பட, நான் காலையில் ஆண்டவரே இந்த பனிக்காக ஜெபிக்கிறேன். பனி மற்ற நாள்லாம் பனி கம்மியாக வருது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்லுங்க நிறைய. எனக்கு அப்படி முறுமுறுத்துக்கிட்டே வந்தேன், என்ன ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்க? எங்கள் விசுவாசிகள் கொஞ்சம் குளிர் எடுத்தால் போத்தி இன்னும் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நான் வரும்போது நினச்சிக்கிட்டு, ஆண்டவரே இன்னும் எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க, அவங்க என்னைக்கு ரெடியாகி ஆராதனைக்கு வர்றது அப்படின்னு முறுமுறுத்துக்கிட்டே வந்தேன். ஆண்டு எனக்கு ஒரு சிந்தனை போட்டார், பனி வேண்டான்னு ஜெபம் பண்ணாத, அந்த பனியின் மத்தியிலும் ஜனங்க கர்த்தருக்காக வரணும்னு ஜெபம் பண்ணு. எப்படி? பனி அடித்தாலும் அந்த சூழ்நிலையிலும் எங்கே வரணும்? எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும், அப்படி ஜெபி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வியாதி வர வேண்டாம்னு ஜெபம் பண்ண வேண்டாம், அப்படி வந்தாலும் அதை மத்தியிலும் கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கணும்னு ஜெபம் பண்ணு. நான் சொன்னது புரியுதா? சோத்திரம். நம்ம அப்படி சுகவாசிகளாகவே இருக்க பழகிட்டோம். சோத்திரம். என்ன வந்தாலும் சரி, என்ன தடை வந்தாலும் சரி, இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு முன்னாடி சென்று நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஷபா பாபா 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 ரிகதரபலரபா. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். சோத்திரம். வழி அல்ல, அப்படியே ஒன்றுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு ஜெபம் பண்ணாத. என்ன வந்தாலும் சரி அது மத்தியில் நான் விசுவாசத்தோடு நிலைநிற்கணும்னு ஜெபம் பண்ணேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம் சொல்லுங்க. வாய் திறந்து சோத்திரம். நீ போகிற இடத்துல ஏத்தியர்கள் இருப்பார்கள், எபூசியில் இருப்பார்கள், சத்துருக்கள் இருப்பார்கள், ஆனால் நான் அவங்களை அதம் பண்ணி உன்னை நடத்திட்டு போவேங்கிறார் கர்த்தர். ஆமேன் சொல்லு. ஹல்லேலூயா. படிங்க. நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கின்படி நீ என்ன செய்யாத செய்யாமலும். ஆமாம், இதுதான் பெரிய பிரச்சனையே ஊருக்குள்ள. நம்ம சாமி இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? கும்பிட மாட்டேங்கிறாங்களே. எங்கள் சாமி கும்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதான் ஒரு பெரிய எல்லாருக்குள்ளேயும் நம்ம மேலே இருக்கிற ஒரு பெரிய காண்டு. அல்லேலூயா. நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாம, அதை நீ வணங்காதே, கும்பிடாதே, பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவருடைய செய்கையின்படி நீ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவங்க என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் நீ செய்யாத. சோத்திரம். சோத்திரம். பக்கத்து வீட்டில் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்கபடி நீ என்ன செய்யாத? செய்யாத. சில பேர் கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பாஸ்டர்னு செய்யாதேங்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லிங்க சாமி, நான் என்னை விட்டுருங்க. பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, நீ அவருடைய செய்கின்படி செய்யாமலும். சோத்திரம். ஆமாம். யார் என்னமோ செய்யட்டும், என்னமோ செய்யட்டும். வருமா வராதா? வாய் திறங்க எல்லாரும்.
என்ன வந்தாலும் சரி இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு முன்னாடி போய் நில்லுங்க. யாருக்கு முன்னாடி? இந்த வருஷம் ஒரு வசனம் கொடுத்துருக்கோம்ல, நீ அதுக்கு முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே இந்த வருஷம் நீங்கள் கொடுத்தீங்கள இந்த வசனம் ஏன் இப்படி இருக்குது, இதை சரி பண்ணுங்க சொல்லுங்க பாருங்கள். அந்த வசனம் அதை சரி பண்ணிடும். நான் சாட்சியாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. பணம் வேணுமா அங்கே போய் நில்லுங்க. சுகம் வேணுமா நில்லுங்க. கர்த்தர்கிட்ட நில்லுங்க. இங்கு வசனம் சொல்லுது, நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும். இதில் மட்டும் நோ காம்ப்ரமைஸ். கர்த்தருக்கு என்ன இதுக்கெல்லாம் அப்படி சமரசம் பண்ணுற வேலையே கிடையாது. அஞ்ஞானிகள் பலியிடுகிற தேவனுக்கல்ல. எதுக்கு பலியிடுகிறார்கள்? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். அதுக்கும் நமக்கு சம்பந்தம், வேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் ஏது? விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது? நான் உங்களுக்குள்ள, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒருத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்ல கை தட்டுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். நல்ல கை தட்டி. எனக்குள்ளே ஓ ஹல்லேலூயா. இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் ஓ ரபா பாபா 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 சதர கபலரபா. ஓ இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே பெரியவரே 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 ஒரபலரா பெரியவரே. ஷபா பாபா 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 லதரல கபா ஷதரபலரப கபா சத்தராலை கபா ராசோ. உங்களை உங்க குடும்பத்தையும் பெரிய தேவன் நடத்தி சொல்ல போகிறார். உன்னை குழப்பி விட மாட்டார். நீ ஒரு நாளும் திகைச்சு தடுமாறி நிற்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை சரியான முடிவெடுத்து சரியான பாதையில உங்களை நடத்தி கொண்டு போவார். நான் கேரண்டியா சொல்றேன். ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். ஒரு நாள் நீங்க திசை கெட்டு போக மாட்டீங்க. திசை மாறி போக மாட்டீங்க. போக விட மாட்டாரு. போக விடமாட்டார். உங்க பிள்ளைகளை விடமாட்டார். ஆமா சொல்லுங்க வாயத்திறந்து. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை திகைப்புகள், எத்தனை எப்படி என்ன செய்யறது, என்ன பண்றது ஒன்றும் புரியாத சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை என்ன நடத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆமா எதை தேடி போக தேவையில்லை. யாருக்கிட்டையும் ஆலோசனை போய் கேட்க தேவையில்லை. ஆண்டு சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமா ஒரு தீர்க்கதரிசிக்கு கூட போக தேவையில்லை. உனக்கு அவர் காட்டுவார். வசனத்தின் மூலம் காட்டுவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். கர்த்தருடைய வழியை சொல்லுவதற்கு சபையிலே யார் இருந்தாங்க? தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இன்னைக்கும் தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களை நடத்தி கொண்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது? நல்ல கை தூக்கி சொல்லுங்க. எனக்குள்ள இது அசுத்தாவி இருக்கும் போல பாஸ்டர். என்ன இருக்குது? அசுத்தாவி இருக்கும் போல. இல்லை, உங்களுக்குள்ள என்ன யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நல்ல கை தட்டி. ஷபாபா ஹோலி ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. நன்றி ஆவியானவரே. சதரபாரி கபாபா சத்தரபல ரபல பரபல 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 சத்தரபல பரபல 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 பரப. எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவமூ. நல்லா கிளாப் பண்ணி. எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளும். டேம் வத்தி போலாம், மழை இல்லாம கிணறுலாம் வத்தி போலாம், போர்வெல் வத்தி போயிடலாம். நமக்குள்ள ஊற்று வற்றாது, வற்றாது. அது ஓ சரி கபா அகிலமெங்கும் பரவிடுவே.
ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நல்ல கை தட்டி. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஜீசஸ் அதில் பாயும் இயேசுவே நன்றி. நான் போகும் இடமெல்லாம், அதில் பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவ ஊற்று. அது ஒரு நாளும் ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாள். நல்ல கை தட்டி. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. பாபா 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 எல்லார் மேலும், எல்லார் மேலும் ஆவியானவரே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே அது வற்றாது திறந்து விடுங்கப்பா, நதியை திறந்து விடுங்கப்பா, ஊற்று திறந்து விடுங்கப்பா எல்லாருக்குள்ளயும். ஓ ஹாதரா கதரா பாபா வரதரா பாலா பாபா 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 ஒரு பாபா 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 இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் எல்லார் மேலும், எல்லார் மேலும். ஒரு பாபா 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 வரதரா பாலா பாபா 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 பாபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அல்லேலூயா. டேம் வற்றி போனா கூட ஆவியானவருடைய வல்லமை வற்றாது. மழையை பெய்யினாலும் உங்களுக்கு இருக்கிற வற்றாத நீர் விட்டுரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா சோத்திரம், வற்றாது. அல்லேலூயா. நீ அவருடைய செய்கையின்படி நீ செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயா. சிலைகள் எல்லாம் என்ன செய்ய உடைச்சு போடணும்னு கர்த்தர் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்களை சிலை வச்சுக்கிட்டு கும்பிடுறாங்க. எதை வச்சுக்கிட்டு? அது தப்பு தானே. அது இயேசு போலவோ மாதா போலவோ எந்த மரியாள் போலவோ அதை வச்சு என்ன செய்யக்கூடாது? கும்பிடக்கூடாது. சோதரன், இன்னைக்கு சிலை வச்சிருக்கிற கோயில் எல்லாமே கர்த்தருக்கு எதிரி தான் நான் சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். ஆமாம், யாரெல்லாம் சிலை வைக்கிறாங்களோ அவங்கள கடவுளை கேவலப்படுத்துகிறாங்க. தேவனுடைய அளவிட முடியாத ஒரு வல்லமையை என்ன செய்கிறாங்க? அவங்க கேவலப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். சோதரம். அல்லேலூயா. அவர் ஒரு சிலைக்குள்ள அடங்குற அளவுக்கு ஒரு சின்ன தெய்வம் இல்லை. அவர் வான சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி, அவ்வளோ அவர் இல்லாத இடமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் அவர். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பூமியில் இருந்தாலும் அங்கே பாதாளத்துக்கு போயிட்டா கூட அங்கே இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி எங்கப்பா ஓடுவேன் அப்படிங்கிறான் சங்கீதக்காரன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரு சின்ன சிலையை வச்சு இவர் தான் இவர் இயேசு அப்படின்னு சொன்னால் அது கடவுளுக்கு விரோதமான ஒரு மிகப்பெரிய பாவம். சோத்திரம். எல்லா பாவத்தோட பெரிய பாவம் என்னது? சிலை செய்கிற பாவம். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். 25 வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். யாரை சேவிக்கணும்? கர்த்தரையே நாங்கள் என்ன செய்வோம்? சேவிப்போம். நானும் எங்கள் வீட்டாரும். கையை தூக்கி சொல்லுங்க, வலது கையை. நானும் இந்த 2024 எங்கள் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். யாரை சேவிப்போம்? ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் யாரைத்தான் சேவிப்பேன்? நான் கர்த்தரையே சேவிப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோசுவா சொல்லுகிறார், நாடும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நேற்றுக்கு நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஐயா வந்து உட்கார்ந்தார். நான் என் நோட்டை எடுத்து வசனம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர், நீ கிறிஸ்டினா பாஸ்டரா அப்படின்னார். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நீங்கள் யார்? நான் ஒரு விசுவாசி. அவரை பற்றி நான் பேசிக்கொண்டே வந்தேன். அம்மாப்பேட்டை வர வரைக்கும். அவர் சொன்னார், அவங்க மகனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போய் 23 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாராம் சொன்னார். எத்தனை லட்சம்? எவ்வளோங்கய்யா பணம்? இப்படி எப்படிங்க நீங்கள்? வண்டியில் வந்தாங்க பாஸ்டர். ஒருத்தன் வந்தான், அப்படியே இடித்து வண்டி 2 மோதி கீழே விழுந்தது தான். இந்த மண்டை அடிபட்டு என்ன ஆகி போச்சு? அப்படியே இதாகி போய் அதுக்கு கேஎம்சிஹெச்சில் 23 லட்ச ரூபான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டை விற்று, மேட்டூரில் இருந்த வீட்டை சேல்ஸ் பண்ணி
அப்புறம் எப்படி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50% பரவாயில்ல, இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறார். ஸோ அது ரொம்ப நான் அவருக்கு தைரியம் சொல்லி என்னோடய சாட்சியெல்லாம் சொல்லி இப்போ நான் கோயிலுக்கே கொஞ்ச நாள் போகல அப்படின்னார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் ரட்சிக்கப்படாத ஒரு பையன். அப்பா அம்மாலாம் கோயிலுக்கு போகிறாங்க, அவன் எங்கே போகிறதில்ல, வாயத்திறங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றதில்ல. நீங்கள் வர்றது உண்மையானால் உங்கள் பிள்ளைங்க எங்கே தான் இருக்கணும், வாயத்திறங்க எல்லாரும். பிள்ளைகளை வீட்டில் விட்டு வர பெற்றவங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமாம், அம்மா குட்டி எங்கே இருக்குதோ, தாய் எங்கே இருக்குதோ அங்கே தான் குட்டி இருக்கணும். உம்முடைய பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் அதன் குஞ்சுகளுக்கு கூடும் கிடைத்ததே. ஸ்தோத்திரம். ஆமாம், நான் மட்டும் வர ஆண்டவரே, என் பிள்ளைகளா வேண்டாண்டவரே அப்படி நினைக்காதீங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ அப்படி மரண தருவாயில் கோமா ஸ்டேஜுக்கு போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்து எப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கை. ஒரு வேளை அவன் கர்த்தரை சேவித்திருந்தா கர்த்தர் அவனை காப்பாற்றிருப்பாரோ. ஆமென் ஸ்தோத்திரம். பொழைச்சிக்கிட்டான். ஆனால் என்ன பொழைச்சி என்ன, இப்போ திரும்ப பழைய நிலைக்கு வர முடியுமா? பழைய சீர் வருமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விதவிதமாக வண்டி வாங்கி விதவிதமான வேகத்தில் போகிறது தான் இன்றைக்கி வாலி பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய ஜாலியாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துட்டா அப்புறம் வாழ்நாள் முழுசு சஃபரிங் தான். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். வாயத்திறங்க எல்லாரும். ஜபம் பண்ணி வண்டி எடுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒழுங்காக போனால் கூட உங்களுக்கு விரோதமாக, ஆமாம், நீங்கள் போய் யார் வேலையும் மோதல உங்கள் மேலே மோதுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸ்தோத்திரம். கவனமாக போங்க. ஹல்லேலூயா. ஹெல்மெட் போட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. இங்க வசனம் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீ என்ன செய்யணும், சேவிக்க கடவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே என்ன செய்யணும், சேவிக்கணும். ஒரு நஷ்டம் வந்துட்டா, ஒரு நோய் வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா கர்த்தரை விட்டுட்டு போற பழக்கம் வேண்டாம். நாம் எல்லா சூழ்நிலையிலும் யாரை சேவிக்கணும், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொல்லுகிறான். அத்தனை இழந்த யோபு சொல்றான், நான் கர்த்தர் மேலதான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமோ? ஆமா, இதனால் நன்மை வாங்கின கொஞ்சம் தீமைக்காக ஸ்தோத்திரம். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாய் கர்த்தரையே என்ன செய்யணும், சேவிக்கணும். கர்த்தரையே நாம் சேவிப்போம். இந்த புது வருஷத்துல நல்ல கைத்தூக்கி சொல்லுங்க, நான் கர்த்தரையே நான் சேவிப்பேன். நான் யாரை சேவிப்பேன்? கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவர்களையோ? இல்லை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். யோசுவா சொல்றா, கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மொத்த சபையை பார்த்து கேட்கிறா, ஹல்லேலூயா, நீ யாரை சேவித்தா என்ன, நான் என் வீட்டாரும் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். இந்த புது வருஷத்துல நம்ம அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். சேவிச்சு என்னப்பா பிரயோஜனம்? அடுத்த வசனம், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சிடுவார். நீ சாப்பிட்ற சாப்பாட்டை அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நம்ம உணவை கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சு வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஒழுங்கா உணவை சாப்பிட்டாலே வியாதியெல்லாம் போயிடும். இப்பெல்லாம் அப்படி ஒரு இயற்கை மருத்துவம்லாம் வருது. இந்த வியாதிக்கு இந்தந்த உணவுகளை சாப்பிட்டாவே சரியாயிரும் அப்படிங்கிற மருந்துகள்லாம் இப்போ உணவுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருந்து எதில் இருக்குது? சாப்பாட்லேயே இருக்குது. எப்படி இருக்குது? சாப்பாட்லேயே இருக்குதுங்க. விட வேண்டியது விட்டு சாப்பிட வேண்டியது சாப்பிட்டாவே வியாதி இல்லாமல் வாழ்ந்துக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி நம்மளிருந்து என்ன செய்வார்? விலக்குவார். இந்த புதிய வருஷத்துல ஆமென் சொல்லுங்க. உங்க வியாதிகள் காணாமல் போகும். இந்த வியாதி இருந்த நினைவே இல்லாம போகும். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் சும்மா சொல்லல, நீ வியாதி தேடி கூட காணாமல் இருப்பாய். ஷபா பாபா பாபா. பல டாக்டர் கிட்ட போய் செஞ்ச செலவுகள்லாம் இல்லாம கர்த்தர் உன்னை அற்புதமாய் சுகமாக்குவார். அதிசயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. 26ஆம் வசனம், கற்பம் விழுந்து போகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. கர்ப்பம் விழுந்து போறதும் இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்க முடியாது. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நிறைய பேருடைய கற்பத்தை இந்த வருஷம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். இந்த 2024 கற்பங்களை திறப்பார். ஓரி கபலபரபலரபா. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு பூரண ஆயுசுக்கு வரும். எப்படி வரும்? பூரண ஆயுசை கர்த்தர் நமக்கு தருவார். பலம் இருந்தால் 70 ஆயுசு நாட்கள் 70, பலம் இருந்தால்
80 அப்படின்னு சொல்லுகிறது. 80 தாண்டாமல் யாரும் மறிக்க மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். கர்த்தர் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பார், பூரண ஆயுசை கொடுப்பார். நல்லா கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தீர்க்க ஆயுசை கொடுப்பார். எத்தனை வியாதி இருந்தாலும் தீர்க்க ஆயுசோட மறிப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. 27 வசனம் படிச்சீங்கன்னா, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி நீ போற இடமெல்லாம் எனக்கு பயப்படுற பயம் வரும். உன்னை பார்த்தா என்ன பார்த்த மாதிரி பயப்படுவாங்க எல்லாரும் ஜனங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பயம் மக்களுக்கு முன்னாடி கர்த்தர் அனுப்புவார் உங்க முன்னாடி, உங்களை பார்த்தாவே பயப்படுற அளவுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுற அளவுக்கு உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் முன்னாடி அனுப்புவார். நீங்க பயம் இல்லாம போவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எந்த பேய்க்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த பிசாசுக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த தீமைக்கும் பயப்பட மாட்டீங்க, கொரோனாவுக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். இதெல்லாம் புது வருஷ ஆசீர்வாதங்கள். இந்த வசனங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கையை தூக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களையும் கலங்கடிச்சு முதுகு காட்ட பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக வர்றதெல்லாம் ஓடி போயிடும், முதுகு காட்டி ஓடி போயிடும். ஓரி கபர பர பரபா சக்கர பல பர பல பர பலபா சந்தன பல பரபா ரீ கபர பல பரப்ப. நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் மேலே வந்து பழிக்கட்டும், பழிக்கட்டும். ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, ஆவியில் நிரம்பி. ஓ ஹல்லேலூயா. ஓ நான் சும்மா சொல்ல, ஆவியில் நிறைஞ்சு நான் பேசியிருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே இதெல்லாம் செய்வார். ஓரி கபா பாபா 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 ஓரா பாபா 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 கந்தரன் ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து பழிக்கட்டும், 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 பழிக்கட்டும். இந்த புது வருஷத்துல யோவான் 1:16 படிச்சீங்கன்னா, யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவினால நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லாம் சொல்லுங்க. கிருபையின் மேல். எல்லாம் சொல்லுங்க. நான் கிருபை மேல கிருபை வாங்கியிருக்கேன். பணத்து மேல போன வந்து குமியுதுப்பா அப்படிங்கிறாங்க இல்லையா? கிருபை மேல கிருபை. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு கிருபை மேல கிருபை. சொன்னவங்களை மட்டும்தான். இந்த வாய் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் வராது. தோத்திரம். வாயத்தர சொல்லுங்க. எனக்கு கிருபை மேல கிருபை. ஹல்லேலூயா. கிருபை மேல கிருபை. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிக கிருபை. அப்படி அப்படி அர்த்தம் கிருபை. 2 கொரிந்தியர் 3:18 மகிமை மேல மகிமை. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமை மேல மகிமை அடைந்து என்ன அடைகிறோம்? மறுரூபப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையை கண்ணார கண்டு. எப்படி கண்டு? கண்ணாடியில் பார்க்கறது அப்படி தெரியும். தெரியுமா இல்லைங்களா? அது போல இந்த வருஷம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போறோம். இந்த ஆமென் சொன்னவங்களுக்கு தான் அந்த மகிமை வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த மகிமை பார்ப்பீங்க? கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமையின் மேல் மகிமை. போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிக மகிமை, அதிக மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிரியை போன வருஷம் பார்த்ததை விட இந்த வருஷம் அதிகமாக பார்ப்போம் ஆண்டவருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 84 சங்கீதம் 7 வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார். பலத்தின் மேல் பலன். எல்லாம் சொல்லுங்க. ஏங்க போன வருஷத்தை விட இந்த வருஷத்துக்கு பலம் குறையுமா கூடுமா? ஒரு ஆள் கூடுங்குது, ஒரு ஆள் குறையுங்குது. ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க, இப்படி ஆட்டாதீங்க. சோத்திரம். பலம் கூடுமா? சயின்ஸ் படி குறையும். என்ன செய்யும்? குறை. ஆனால் இங்கே பாருங்க, ஆப்போசிட்டாக சொல்லுது. பலத்தின் மேல் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. பலத்தின் மேல். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்க பலத்தின் மேல இரட்டிப்பான பலன். நல்லா கைத்தட்டி. பலத்தின் மேல் பலன். ஏண்டா ஆண்டவரே, ஒரு வருஷம் என் வயசு, என் உடம்புக்கு வயசு என்ன ஆயிடுச்சு?
கூடிடுச்சு, கொஞ்சம் பலவீனமாகுது, சுருக்கமெல்லாம் உழுவுது, உடம்புல தலையெல்லாம் நரைக்குது கத்தருக்கு. அதனால் என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஐயோ இதுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பலத்தை அனுப்பு. எதை அனுப்பு? பலத்தை அனுப்பு. அப்படி தான் பலம் தர்றார் ஆண்டவர். பலத்தின் மேல், எல்லாம் சொல்லுங்கள், பலத்தின் மேல் பல. நமக்கு வயசு கூட கூட சரீரத்தில் பலவீனம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பலவீனங்களை மேற்கொள்ளுகிற கர்த்தருடைய பலன் வரும். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலனை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நிறைய உழைப்பீங்க, நிறைய உழைப்பீங்க, நிறைய வேலைக்கு போவீங்க. ஆண்டு பலன் தருவார். இது வயசாகி போச்சுன்னு நினைக்காது, அதுக்கு கூடுதல் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். மோசே 120 வயசுலையும் பலன் குறையவில்லை, கண் பார்வை குன்றவில்லை. அவன் எங்கேயுமே ஆப்ரேஷன் செய்யவே இல்லை. கண்ணுக்கு அவ்வளோ வெளிச்சிருந்துச்சு, உடம்புல அவ்வளவு பலன் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய கொண்டாந்து காணிக்க கர்த்தருக்கு போடுவீங்க, போடுவீங்க. ஆமென். போட வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நிறைய கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆமாம். ஆகவே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் மகிமை. ஒரு பாட்டு ஒன்று இருக்குதுல்ல, என்ன பாட்டு? கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. இன்னொன்று சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த புது வருஷத்தில் இன்னும் பரிசுத்தமாக மாற போகிறோம். கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லி 1 ராஜாக்கள் 17:1 படிச்சீங்கன்னா, நான் முடிக்கிற பிரசங்கத்தை, வசனத்தை கேளுங்க. நீ கீலேயாத்தின் குடிகளிலே குடிகளிலே திஸ்பிங்கிற ஊர்ல எலியா பிறந்தார். அவன் ராஜாவை பார்த்து சொல்றான், நான் சொல்லாம இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாது. இதெல்லாம் முக்கியமானது இல்லை, இது முக்கியமானது தான். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் 3 தடவை சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு, இந்த வருஷம் நீ யாருக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது, எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும். ஆமாம் சொல். ஹல்லேலூயா. எனக்கு பணம் இல்லை ஆண்டவரே, போய் மனுஷங்கிட்ட நிற்காத, என்னக்கிட்ட முன்னாடி வந்து நில்லு. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு சுகம் இல்லையே, யார்கிட்ட நிற்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி நில்லு. எந்த தேவை வந்தாலும் சரி, யார்கிட்ட நிற்கணும்? கர்த்தர். இன்னைக்கு வந்துக்கிற எல்லா விசுவாசிட்டையும் சொல்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. இவன் சொல்கிறா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். யாருக்கு முன்னாடி? இந்த வார்த்தை எவ்வளோ ஆழமான, வீட்டில் போய் நல்லா சிந்தனை பண்ணுங்க. தினமும் காலையில் யாருக்கு முன்னாடி இல்லைங்க, முழங்கால் போட முடியல பரவாயில்ல, நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரே நமக்கு முன்னாடி நிற்கிறம்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, வசனம் சொல்லுது, மழையும் பனியும் யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்குது. யார் கையில் இருக்குது? அது கர்த்தர் கையில். அவர் அப்படியே ஊதுனார்னா, சுவாசம் விட்டார்னா குளிர் வருதாமா. யோபுல வசனம் சொல்லுது. நம்ம மூச்சு காத்து சூடாக இருக்கும் எப்பவுமே, ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தினால் குளிரை கொடுக்கிறார். எதை கொடுக்குறாரு? குளிர். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? இந்த குளிர் வந்தாவ கட 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 கடன்னு வட மாநிலத்தெல்லாம் பயங்கர குளிர், நிற்கவே முடியல அந்த அளவுக்கு. ஆனால் நமக்கு கர்த்தர் அவ்வளோன்னு குளிர் தரல. ஆமாம் சொல்லுங்க, வாய் திறந்து. அல்லேலூயா.
குளிர் வந்த என்ன ஒரு சட்டை 2 சட்டை போட்டு வந்துடும் கத்தருக்கு. சோத்திரம். ஸ்வெட்டர் போட்டுங்க. குளிர்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, கத்தர் கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். குளிருக்கு முன்னாடி நிற்க மனுஷன் முடியாது. ஆகவே இந்த பனியும் மழையும் கத்தர் கையில் இருக்கிறது. இயற்கை எல்லாம் யார் கையில் இருக்குது? கத்தர் கையில் இருக்கு. அவர் திறந்து விட்டார் பாருங்க. தூத்துக்குடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரூம் வரலாற்றுலேயும் இப்படி ஒரு மழை பெய்யவே இல்லை. இந்த ரூமெல்லாம் தண்ணி நின்றுக்கிட்டு இருந்தால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். ஐயோ, நினச்சி கற்பனையே பண்ண முடியல. வாழ்க்கையை பாதிச்சு விட்டது எல்லாருடைய வாழ்க்கை. தொழிலெலாம் பிஸ்னஸ்லாம் லாஸ். கவர்மெண்ட்டுக்காக சோத்திரம் பண்ணணும். முதலமைச்சர் மறுக்கட அமைச்சர்கள், பல துப்புரவு தொழிலாளர்கள், நகராட்சி நிர்வாகம் எல்லாம் அப்படி எவ்வளோ உழைச்சி அல்லேலூயா சோத்திரம் செயல்பட்டு எல்லாம் நாட்டை சரி பண்ணிட்டாங்கல்லாம். அல்லேலூயா சோத்திரம். கத்தர் கையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, பனியும் மழையும் கத்தர் கையில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் சோத்திரம். நம்ம ஊரில் இப்படி பனி பெய்யுதுங்க. வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி ரோடு முழுசு என்ன தெரியுமா இருக்கும்? பனிக்கட்டிகள் இருக்கும். வீடு மேலெல்லாம் என்ன இருக்கும்? பனிக்கட்டிகள். அப்படி சுரண்டி அதில் எடுத்து ஒதுக்கி விட்டுட்டு தான் கார் போகும். அதனால தான் அவங்களும் அப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்காங்க. நம்மளெல்லாம் போட்டு காய்ச்சலாம் கருப்பாக போயிட்டோம். கத்தருக்கு சோத்திரம். நாம் சிகப்பும் ஆக வேண்டாம், குளிரும் வேண்டாண்டவரே, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம். நான் ஜெபம் பண்ணுறது, ஏன்னா குளிர் வந்தால் தாங்கிறது பெரிய கஷ்டம். ஹல்லேலூயா சத்தமாக சொல். ஹல்லேலூயா. நிறைய கொழுப்பு சத்து உடம்புல இருந்தால் குளிராது. கொழுப்பு சத்து குறைஞ்சிருச்சுன்னா என்னாகும்? உடம்பு குளிர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், அந்த கத்தர் கையில் இருக்கிற மழையும் பனியையும் எலியா இவன் கையில் எடுத்துக்கிட்டான். யார் கையில்? இவன் கையில் எடுத்துக்கிட்டு சவால் விட்டு சொல்கிறான், இங்கே பாரு, நீ என்ன ஜெபம் பண்ணினாலும் மழை வராது, பனி வராது, அதெல்லாம் நான் கத்தர்கிட்ட வாங்கிட்டேன். இப்போ அது என் கையில் இருக்கு. அப்படி ஒரு திமிரோடு பேசுகிறார். யார்? எலியா. கத்தர் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் இந்த வருஷம் நம்ம கைக்கு வரப்போகுது. எப்படி வரும்? எப்படி வரும்? என்னைக்காவது ஒரு நாள் போய் நிற்கிறனால, அவன் தேனம்மா யார்கிட்ட நின்னா? கத்தர்கிட்ட நின்னதுனால. ஏப்பா இந்தாப்பா நீயே வச்சுக்குப்பா. கத்தர் பார்த்தாரு, நீயே எல்லாம் பார்த்துக்குப்பா. ஒரு ஆள் உண்மையாக நம்ம கூட இருந்தான்னா நாம் என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம வீட்டு காரியத்தெல்லாம் யோசேப்பு உண்மையாக இருந்தானா, அந்த ஜெயில் அந்த பாத்திபார் எல்லா சாவி அங்கே கையில் கொடுத்துட்டான், நீ பார்த்துக்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு. அவன் செய்கிறதெல்லாம் யார் செஞ்சா? யோசேப்பு செஞ்சான் அப்படின்னு வசனம் இருக்குது. அதுபோல் இங்கே கத்தர் செய்கிறதெல்லாம் இப்போ யார் செய்கிறா? எலியா செய்கிறார். நீங்கள் செய்வீங்க, நான் செய்வேன் இந்த வருஷம். புரியல எல்லாத்துக்கும்? எனக்கு ஒன்றும் விளங்கலையா, இன்னும் குளிரே போகலையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கத்தர் கையில் இருக்கிற மழையும் பனியும் நான் சொல்லாமல் இங்கே என்ன செய்யாது? பேயா. நீ என்ன போய் ஜெபம் பண்ணாலும், பரலோகத்துக்கு ஏறியே போனாலும் அவர் சொல்லுவார், நீ போய் எலியாவை கேளு அப்படிம்பார். யாரை கேளு? வாய்த்தரங்க எல்லாரும். ஆமாம், இந்த விசுவாசி பேரை சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ போய் அவனை கேளு, அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணு. யார்கிட்ட பண்ணு? ஆமாம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன்ட்ட போய் என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது தேவை பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சோத்திரம். வேறு எங்கேயும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஹல்லேலூயா சோத்திரம். ஆமாம், கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. மழையும் பனியும் இவன் கரத்தில் வாங்கி கொண்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை வாங்குற வருஷம் இது. நம்ம கதை ஆண்டு சொன்ன பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு நான் தருகிறேன். மத்தேயு 16:18 படிச்சிங்கன்னா அங்கே சொல்லுது, நீ பூலோகத்தில் எவை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இதை நீ இங்கே எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். நீ பூட்டிட்டா யார் திறக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் சொல்ற, தாவீதின் வீட்டின் திறவுகோள்களை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பான், திறக்கக்கூடாதபடி பூட்டுவான். ஏசாயா 22:22. சீக்கிரம் ஜெபம் பண்ணுவோம். வைப்பேன். அவன் பூட்டிட்டா யார் திறக்க முடியாது.
அவன் திறந்துட்டா, யாரும் பூட்ட எல்லாம் சொல்லுங்க, நான் பூட்டிட்டா, நான் தான் அவன் திறக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் தருவார் உங்களுக்கு. மத்தேயு 16:19 படிச்சீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். படிங்க 16:19. பரலோக ராஜ்யம் பாருங்க, சாவியவே சொல்றாரு, பேதுருக்கிட்ட சொல்றாரு, சாவியை உன் கையில் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். எதனோட சாவி? பரலோகத்தின் சாவி. யாரா பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கையில் வீட்டு சாவி இருக்குது? கை தூங்க. வீட்டு சாவி ஒருத்தர் சாவி இல்லையா? பாஸ்டர் சாவியெல்லாம் கேட்பாராட்டுக்குது. உங்கள் சாவி எனக்கு எதுக்கு? கர்த்தருக்கு. அது உங்கள் இடுப்புலையே இருக்கட்டும். இல்லாட்டிங்க பானையில் மூடி வச்சுட்டு வந்துருப்பாங்க, செவுத்து மேலே வச்சுட்டு வந்துருப்பாங்க. கவனமாக இருங்க. சாவி எப்பயும் உங்கள் கையில் வாயத்தரங்களாரும் கையில். ஒரு நாள் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா சாவியெல்லாம் பூட்டிட்டு ரோட்டில் வந்துட்டே, தம்பி அந்த செவுத்து மேலே அந்த பானைக்கு அடியில் இருக்கிற சாவி அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. திருடனுக்கு அது காது கேட்டுருச்சு. நைட்டு வீட்டில் வந்து பார்த்தா எங்கள் அம்மாவோட எல்லா நகையும் போயிடுச்சு. அந்த திருடன் எங்கள் சொந்தக்காரனே தான். அதை போய் திருடி எங்கள் அம்மாவோட செயின், பதக்கம், செயின், மோதிரம், எனக்கு ஒரு காது குத்தி விட்டுருந்தாங்க பெருசாக. அல்லேலூயா. ரவுண்டாக குத்தி விட்டு கேவலமாக இருக்குது. எனக்கு ஒரு வாரம் கூட நம்மளை கழட்டி எறிஞ்சிட்டாங்க. மூத்த பையன் சொல்லி குத்தி விட்டாங்க. அல்லேலூயா. அரை பவுன் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்ட்டு. சாவி வைக்கிற இடம் யாருக்குமே, ஏன்னா சாவி அதிகாரத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? சாவி வச்சிருந்தாவே என்னது? அதிகாரம். மாமியாளுக்கு மருமகளுக்கு எதில் அதிக போட்டி வரும்? சாவி யார் வச்சுக்கிறது? மாமி அப்படி சாவி கட்டி இப்படி அப்படியே மருமகளுக்கு வேகிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மருமகன் நினைப்பா, நீ சீக்கிரம் சாவு, அப்புறம் எனக்கு சாவி எனக்கு தான் வரும். அப்படி சாவி அதிகாரத்தையும் ஆளுகையும் குறிக்கிறது. இங்கே கர்த்தர் வீட்டு சாவி தரல. எந்த சாவி? பரலோகத்தின் சாவியை தந்தார்னா எப்படி அற்புதமான காரியம். பரலோகத்தின் சாவி இருந்தால் வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாம் சொந்தம், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சது, எல்லாத்தையும் சுதந்திரம். அந்த வீடு அவங்களுக்கு சுதந்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு பரலோகமே சொந்தம். பரலோக ராஜ்யத்தின் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நீ எதை இங்கே கட்டி ஜெபிக்கிறையோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். எஸ்னா எஸ், நோன்னா நோ. ஆமேன்னு சொல்லுங்க வாயத்திறந்து. அதுதான் புரியுது, அதுதான் அர்த்தமே. ஆண்டவரே எஸ் அப்படின்னா இவங்களுக்கு ஆகட்டும் அப்படின்னா அங்கே ஆகிரும். இல்லை அப்படின்னா அங்கேயும் இல்லை. பேதுருக்கு அப்படிப்பட்ட பவரை கொடுத்தார். சபைக்கு அப்படிப்பட்ட பவரை கொடுத்துருக்கார். உங்களுக்கு அப்படிப்பட்ட பவரை கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் யாருக்கெல்லாம் எதெல்லாம் எஸ் சொல்லி ஜெபிக்கிறவங்களோ அங்கெல்லாம் எஸ் ஆயிரும். ஆமாம், இது வேண்டான்னு சொல்லி ஜெபிக்கிறலாம் வேண்டான்னு ஆகிடும். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையும் அதிகாரத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு இந்த புதிய வருஷத்தில் தரப்போறார். நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். யாருக்கு முன்னாடி? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. எல்லா தேவைக்கும் அவர்கிட்ட நில்லுங்க. எல்லா காரியத்தையும் அவர் நில்லுங்க. நீங்கள் எங்கேயும் போய் நிற்காதபடி பண்ணிவிடுவார் கர்த்தர். மேட்டூரில் தண்ணியே வரல 4 நாளாக. என்னது? தண்ணியே சரியாக என்ன பண்ணுறாங்களோ தெரியல. அல்லேலூயா. மேட்டூரில் தண்ணி இல்லைன்னு எவ்வளோ கேவலம். அப்போயும் ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும். நேற்றுக்கு போய் நகராட்சி ஆஃபீஸ்க்கே போனேன். போய் ஒரு சண்டை போட்டு வரணுன்ட்டு அங்கே போய் பார்த்தா ஆஃபீஸர் ஓடி போயிட்டான், காணோம். சோதரம். சரி அப்படின்னு வந்துட்டேன், சொல்லிட்டு வந்துட்டேன். சோதரம். வீட்டுக்கு வரேன் 3 மணிக்கு. எப்பயுமே தண்ணி வராது, நேரம் கட்ட நேரத்தில் தண்ணி வருது. ஆண்டவரே தண்ணி கொடுக்கணும். அல்லேலூயா. நைட்டு தண்ணி இருந்தால் குளிப்போம், எடுத்து குளிக்காமல் யாரும் அன்றைக்கி போயிடுவோம். சோத்திரம். அப்படி ஜாப்படு 10 மணிக்கு தண்ணி வந்துச்சு, 3 மணிக்கு தண்ணி வந்துச்சு. கர்த்தர் அந்த ஆஃபீஸர் முன்னாடி போய் நிற்க வைக்கவே இல்லை. அந்த ஆஃபீஸ்ட்டு போய் 4 மணிக்கு வாங்க சார், அவங்கள பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் போயிட்டேன். 4 மணிக்கு போகிறது மறந்தே போயிட்டேன். நான் வீட்டுக்கு வரங்காட்டி கொஞ்ச நாள் தண்ணி வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. சின்ன தேவையோ பெரிய தேவையோ எல்லாம் ஏசப்பாட்ட நிற்கலாம். எத்தனை பேர் நிற்க போகிறீங்க? இல்லை கடங்காரர்கிட்ட போய் நிற்க போகிறீங்களா? பணக்காரர்கிட்ட நிற்க போகிறீங்களா? யார்கிட்ட நிற்கணும் சொல்லுங்களாம். கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்க போகிறேன். நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு வரிசையில் வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் தேவையை சந்திக்க வருவாங்க. தேடி அனுப்புவார் ஆண்டவர்.
ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் நான் கர்த்தருக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நிற்க போறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாம் எழுப்பி நின்று ஆண்டவருக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கிறேன். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தில் வருகிறோம் ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சின்ன பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்தில் நாங்கள் உமக்கு முன்பாய் நிற்கிறோம். ஓ ரபா பாபா 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 பா. என் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் உமக்கு முன்னாடி நிற்குதப்பா. தோத்திரப்பா தோத்திரப்பா தோத்திரப்பா. உங்க கையில் இருக்கிற மலையும் பனி எலியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுபோல் ஆண்டவரே, பரலோக ஆசீர்வாதங்கள் என்னை கடந்து என்னை நோக்கி வருவதாக. ஓரிக்கா பாபா பாபா. நான் விரும்புகிற ஆசைப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை தேடி இந்த புதிய ஆண்டில் வருவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னா பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் ஓ ஹல்லேலூயா. கபல ரப கபர பலப நாடுகிறேன். லா 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 ரபா ரா ரா ரா. தேவ பிரசன்னம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவுண்டு? நீர்தானே வாஞ்சையெல்லாம் பாடுங்க. உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன், நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன். மண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவுண்டு? வரபலரபா வரபபபபா கதரபபபபபா. நீர்தானே எல்லாம் கையை தூக்கி ஏசப்பா, நீங்க தான் வாஞ்ச பற்றி கொண்டே. நீர்தானே Thank you, Jesus. வாலிப பிள்ளையே, உன்னுடைய வாஞ்சை ஆண்டவராய் இருப்பாராக. தகப்பனே, தாயே, உன் வாஞ்ச கர்த்தராய் இருப்பாராக. கர்த்தர் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவார். வாஞ்சையெல்லாம் தானே கையை தூக்கி கொண்டே. நீர்தானே கர்த்தரை நம்ம வாஞ்சையா வைக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய ஆசை விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த புதிய ஆண்டுல நிறைவேற்றி தருவார். சிபா பாபா, உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஓர கபா பாபா பாபா பாபா
வரதர பலா ரிகர பலா சக்கரா. எல்லாம் கையை தட்டி சோத்துறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ, கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்க மேல இப்பொழுது 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 இறங்கட்டும் 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 இறங்கட்டும். பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த புத்தாண்டு 3 நாள் ஆசீர்வாத கூட்டங்களையும் நாங்கள் அதை அடையும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். வழி நடத்துங்கப்பா. நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க. துதிக்கணும் எமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாட்டை பாடி நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைப்போம். ஆமென். சோத்திரம். ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட ஜிபேல உங்கள் காணிக்கையில் விதைக்கலாம். சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாட்டு பாடி காணிக்கப்போம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் பலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் பலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வந்து செலுத்திருக்கிற காணிக்கை கர்த்தர் நீங்கள் தயவாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆண்டவரே ஆமேலும் அவன் காணிக்கையும் ஆசீர்வதித்த தேவன் இந்த வாரம் முழுதும் எங்களுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் நடத்துங்க, இந்த வாரம் முழுதும் எங்களை நடத்துங்க. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நாங்கள் சேவிக்க, உண்மையே நாங்கள் தேட, உமக்கு முன்பாக நிற்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் மனிதரிடத்தில் போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய தேவைகளுக்கு முன்பாக நிற்காதபடி, எங்கள் தேவைகள் நினைத்து நாங்கள் கலங்காதபடி, தேவைகளை சந்திக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உண்மை நாங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களா எங்களை மாற்றுங்க, உண்மை சேவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதா குமார் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளும் உங்கள் ஜபருக்கு காலையில் எல்லாரும் வாங்க சோதரன்.